வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த 5 விஷயங்களை உடனே விட்டுவிடுங்கள். நம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவு, லட்சியம் இருக்கும். ஆனா அந்த கனவையும் லட்சியத்தையும் தடுக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களை உங்கள் மனதிலிருந்து நீக்கிவிட்டால் வெற்றியை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உள்ளிருந்து உங்கள் எண்ணங்களை மாற்ற தயாராக இருப்பவர்களுக்கே வெற்றி கிடைக்கும். இந்த 5 விஷயங்களை ஒரு கதை மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு நாள் 25 வயது கொண்ட ஒரு வாலிபன் தனது குருவை சந்தித்தான். அவன் குருவிடம் கூறினான், குருவே, என் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை செய்ய விரும்புகிறேன். ஆனால் ஒன்றையும் என்னால் தொடங்க முடியவில்லை. ஒரு புதிய விஷயத்தை தொடங்க நினைத்தாலே பல பயங்கள் என் மனதில் எழுகிறது. இதை என்னால் செய்ய முடியுமா? ஒருவேளை தோல்வியடைந்தால் மற்றவர்கள் என்னை கேலி செய்வார்களா? என்னை தோல்வியடைந்தவன் என்று குறை கூறுவார்களா என்று என் மனம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மேலும் என் மனம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறது, இப்போது இந்த வேலையை தொடங்காதே, நீ தயாராக இல்லை, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள், சரியான நேரம் வரட்டும், அப்புறம் தொடங்கு என்று என் மனம் குழம்புகிறது. இப்படி நினைத்து கொண்டே நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. அந்த சரியான நேரம் ஒருபோதும் வரவில்லை. 1 வருடத்திற்கு முன்பு நான் எங்கிருந்தேனோ இன்றும் அங்கேயே இருக்கிறேன். மேலும் நான் வேறுபட்ட யோசனைகள் செய்ய முயற்சிக்கும்போது என் மனம் மீண்டும் பயமுறுத்துகிறது. இந்த பயங்கள்தான் என்னை எந்த புதிய முயற்சியையும் தொடங்க விடாமல் தடுக்கிறது. அதனால்தான் உங்களிடம் வழிகாட்டுதலுக்காக வந்துள்ளேன், குருவே என்று கூறினான். அந்த வாலிபனின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட குரு சிரித்துக்கொண்டு கூறினார், இன்று நான் உனக்கு 5 விஷயங்களை சொல்கிறேன். அவற்றை மனதிலிருந்து நீக்கினால் நீ விரும்பும் எந்த இலக்கையும் அடைய முடியும். முதலில் நீ மனதிலிருந்து நீக்க வேண்டியது 1. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். நீ நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் மக்கள் பேசத்தான் செய்வார்கள். அது சமூகத்தின் இயல்பு. நீ உன் கனவுகளில் நம்பிக்கை வைத்தால் மற்றவர்களின் கருத்துகள் உன்னை பாவிக்காது. 2. தோல்வி பயம். ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கும் பின்னால் பல தோல்விகள் இருக்கும். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது பாடம் கற்றுக் கொடுக்கும் அனுபவம். ஒவ்வொரு தோல்வியும் எப்படி செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. 3. நேரம். முதலில் ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது. இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும், பிறகு தொடங்கலாம் என்று நினைப்பது. ஆனால் உண்மை என்னவென்றால் சரியான நேரம் தானாக வராது. நாம் தொடங்கும் அந்த நிமிடமே சரியான நேரம். நேரத்திற்காக காத்திருந்து முயற்சிகளை வீணடிக்காதே. உடனே முயற்சிகளை தொடங்கு. அதனால் புதிய வாய்ப்புகள் திறக்கும். 4. வெற்றியை உடனே எதிர்பார்ப்பது. நம்மில் பலர் ஒரு காரியத்தை தொடங்கவே மாட்டார்கள். ஏனெனில் அதற்கு காரணம் அது 100% சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் வெற்றியடைந்தவர்கள் முதலில் சிறிய தவறுகளுடன் தொடங்கி பின்னர் தங்களை மேம்படுத்திக் கொண்டவர்கள்தான். அதனால் ஆரம்பத்திலேயே வெற்றியை எதிர்பார்க்காமல் உன் வேலையை செய். வெற்றி தானாக கிடைக்கும். வேறுபட்ட சிந்தனையின் பயம். ஒரு சிறிய ஊரில் அனைவரும் அரசு வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் ஒருவன் வியாபாரம் செய்ய நினைக்கிறான். மக்கள் அவனை கேலி செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் வித்தியாசமாக சிந்திப்பவர்கள்தான் உலகில் மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். அதனால் விமர்சனத்தைக் கண்டு பயப்படாதே. இவ்வளவு கூறிய பிறகு குரு அமைதியாக இருந்தார். இதை கேட்ட பிறகு இளைஞன் நன்றி கூறி சென்றான். நண்பர்களே, வெற்றியை அடைய நாம் மனதில் நீக்க வேண்டிய 5 தடைகள்: மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். 2. தோல்வியின் பயம். 3. நேரத்திற்காக காத்திருப்பது. 4. வெற்றியை எதிர்பார்ப்பது. 5. வேறுபட்ட சிந்தனையின் பயம். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.